அடே பைத்தியக்காரா, எதுக்குடா கோண்டாயில கழட்டி விடுற? இதைத்தான் மாத்தினது. எவ்வளோ இது? 693 ரூபா போட்டிருக்கு. இதுக்கு மேலே ஏறலை. இதில் தான் மெயின்டைன் ஆகுது. இங்கே கார் நிற்குதா இல்லையா? டயரு ஹீட்டு அந்த அளவுக்கு இருக்கு. சென்டரில் கேப் விடுவாங்க, சென்டரில் கேப்பே இல்லை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோ பின்னாடி பாருங்கள், ஒங்கோலுக்கு முன்னாடி இருக்க டோல்கேட் இங்கே தான் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினேன். விடிஞ்சே போச்சு. வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே நிப்பாட்ட வந்து ஒரு மணி நேரம் தான், அதுக்கு மேலே முடியல. ஏன்னா கிளம்பி போய் ஆகணும். எல்லா வண்டியும் போயிடுச்சு. அதனால் நம்ம தான் லாஸ்ட்டு போயின்னு இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆல்கார்கோ சிஎஃப்எஸ்ல போயிட்டு ரோடு ஏற்றினேன். போன வீடியோ பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கோம். மெக்கானிக் கிட்ட விட்டு டயர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எண்டுக்கு கிங் பின்லாம் அடிச்சுட்டு வந்திருப்போம். அது ஒரு 17 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கையோட ரோடு வந்துச்சு. அலைன்மெண்ட் போகல. ஏன் அலைன்மெண்ட் போகலன்னா, அலைன்மெண்ட் வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகி போச்சு. எப்படின்னா, பில்லு வந்து வாங்குற டைமே முடிய போகிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கு மேலே பில்லு வாங்கலாம்னா லோடு போயிடும். அதுக்கு மேலே 2-3 நாளுக்கு லோடு இருக்காது. சரி ரைட்டு. அப்புறம் மெக்கானிக்கிட்ட கேட்டேன், இல்லைப்பா நீ போய் வந்து கூட பார்த்துக்க, நம்ம ஒன்றும் ஸ்டேரிங் எண்டெல்லாம் கை வைக்கல, கிங் பின் மட்டும் தான் அடிச்சிருக்கு, ஃப்ரண்ட்டு ஒரு ஆக்சலுக்கு மட்டும் கிரீஸ் பேக்கிங் பண்ணிட்டு நீ போய் வந்து பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வாங்கிட்டு லோடு ஏற்றிட்டேன். லோடு ஏற்றிட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டர் பெயின் எல்லாம் வருது. ஏன்னா கிங் பின் அடிச்சிருக்கு. ஸ்டேரிங் பயங்கர டைட்டு. போன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கையால் தள்ளி இருக்கோம், ரப்ப கூட திரும்பி இருக்காது ஆக்சுவலி. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கு. கொஞ்சம் எப்படியோ சமாளித்து ஓட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் ஒரு 2-3 லோடு ஓட்டுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு பாருங்க, ஒரு ஆக்சல் ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு மட்டும்தான் கிங் பின் அடிச்சிருக்கு. செகண்ட் ஆக்சலுக்கு அடிக்கல. அதுவும் அடிச்சு எண்டெல்லாம் வேலை பார்த்தா அவ்வளோதான் முடியும். ஹைட்ராலிக் ஸ்டேரிங், இதில் ஆல்ரெடி பவர் ஸ்டேரிங் இருக்கு. அது இல்லாத சப்போர்ட்டுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஷரும் இருக்கு. அப்படி இருந்துமே டைட்டாக தான் இருக்கு. சரி, கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். போகலாமா? இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. ஹைதராபாத் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நான் என்ன நினச்சேன், சரி போயிட்டு ஹைதராபாத்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கண்டென்ட் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன். இங்கேருந்து போகிறதையும் ஒரு சிம்பிளாக பார்ப்போமே. சரி ரைட், வாங்க புறப்படலாம். தண்ணி இல்லை கேன்ல, சுத்தமாக தண்ணி வாங்கணும். 2 விஷயத்துக்கு வாங்கணும். அது எதுக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். குடிக்கிறதுக்கும் வாங்கணும், வண்டிக்கும் வாங்கணும். இப்போதான் சூரியன் வருது. ஃப்ரண்ட் ஆக்சல் கிங் பின் அடிச்சு பிரேக் லைனிங்கும் அடிச்சது. என்ன ஒன்று, இப்போ பிரேக் அடிக்கும் போது டக்குன்னு சவுண்டு வருது. அது மெக்கானிக்கிட்ட கேட்டால் கொஞ்ச நேரத்தில் புதுசாக லைனிங் வந்து அடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து ட்ரம்மு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது லேத்து பட்டறையில் கொடுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்டு சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பிரேக் அடிக்கும் போது 2 வீல்லேருந்து டொப்புன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. பிரேக் அடிக்கும் போது மட்டும்தான் வருது. ஒன்று அது சரியாக சீட்டிங் ஆகலையா இல்லை என்ன எதுவும் தெரியல. அதையும் பார்க்கணும் போல். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வந்து கொஞ்சமாக செஞ்சிடும். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு ஒன்றும் புரியல. எந்த பெரிய வேலையும் ஒரு அடியாக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டுலாம் குட்டியாக செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் பாதியா பார்க்கலாம். அப்படியே போ சரிங்க. திரும்ப புரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரீயாக அப்படியே திருப்ப கொள்ளெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்.
இப்போ வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு திருப்பம் தான் இருக்கு. கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு லோடு 2 லோடு ஓட்ட வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம தான் தலைவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தலைவர் வந்து பதிலுக்கு நமக்கு எப்ப தருவாங்க தெரியல. ஒன்றும் பண்ண முடியாது. இடம் செஞ்சாதான் அப்புறம் நம்ம தான் பார்க்க முடியும். அதுவும் ஒரு இதுதான். மொத்தமா எவ்வளவு சொன்னாங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் ஆக்சில செகண்ட் ஆக்சில சேர்த்து மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமே ஒரு 20 ரூபா கிட்ட வந்துடும். அது இல்லாத லேபெல்லாம் கூட ஒரு 28 ரூபாய் 30 ரூபா கிட்ட வந்துருட்டாங்க. அதனால பட்ஜெட் வேலை காரணத்துக்காக ஃப்ரண்ட் மட்டும் தான் ஓவரா டயர் அடிக்குது. நீ போய் இது மட்டும் பண்ணலாம், மீதி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பண்ணது. அதை பண்ணிட்டு அடிக்கிற டயரை தூக்கி லெஃப்ட்லயும் நல்லா அந்த டயரை தூக்கி ரைட்லயும் போட்டு ஓடிட்டு இருக்கேன். இப்ப அடிக்குதா அடிக்கலையான்னு தெரிஞ்சு ஒரு 2 சில்லு ஓட்டி பார்த்தா தெரியுது. பின்னாடி செகண்ட் ஆக்சிடென்ட் ஷேக் பண்ணி பார்த்தோம், ஜாக்கி போட்டு அதுவும் ஷேக்ல தான் இருக்கு. அப்படியே கையோட கம்ப்ளீட்டா எல்லா வீலுக்கும் ஜாக்கி போட்டு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஏன்னா ஜாக்கி போடாத பண்ணோம்னா சுற்றி பார்த்து பண்ண முடியாது. ஜாக்கி போட்டோன்னா பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு சுற்றி பார்க்கலாம். வீடு ஃப்ரீயா சுத்தா எல்லாம் பிடிக்கிறான்னு பார்த்து அப்படி ஜாக்கி போட்டு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 350 380 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒங்கோலே போகல. ஒங்கோல் போயிட்டோன்னா 300 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கலாமே. 280 300 கிலோமீட்டரு. அதுக்கு அதனால மீதி மொத்தம் 670 கிலோமீட்டர் வரும். மீதி பேலன்ஸ் இருக்கு. வண்டி வண்டி எங்கே விட்டு எப்படி ஆயிருக்கும். அந்த தண்டவாளத்தோட கல் ஏற்றிட்டு போன வண்டி லெஃப்ட்ல இருக்கு. இப்போ இந்த வண்டி தான் பின்னாடி போய் குத்திருக்கோம். இல்லைன்னா அவங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் ஏறி இருப்பாங்க. இது நேராக வந்து இடிச்சுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் கில்லரு இல்லை இன்னொரு ஆள் யாரும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் இது ஆயிருக்காது. முன்னாடி 2 வண்டி போகுது, எம்டி வண்டி, எக்ஸ்போர்ட் இவங்களா? ரைட் ரைட். நானும் ரொம்ப நேரமா இந்த வேன் ஐ பாக்ஸை பார்த்த உடனே என்னடா இது நம்ம இது எதனா முன்னாடி போகுதான்னு நினைச்சேன். இது எம்டி கண்டெய்னர் எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. கரெக்டா இந்த இடத்துல நிக்கிறான்னு ஒரு ஆர்டிஓ. எதுவும் சொல்லல. பாடி வண்டி எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்துருமான்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு. 2 லைனிங்களுக்கும் லைனிங் அடிச்சதுல பிரச்சனையா இல்ல மாற்றத்துல எதனால பிரச்சனை தெரியல. கேக்குது பாருங்க, டப் டப் டப்னு. ஒரு கையில சரி திருப்புவேன், 2 கையில போட்டு திருப்பாங்க. காலையிலே இந்த வெயில் சுடுன்னு அடிக்குது. ஏற்கனவே கண்ணு வேற எரியுது, இந்த வெயில் வேற சுடுன்னு அடிக்குது. அங்கங்க எல்லாம் இதுவா இருக்கு. சின்ன வண்டியா இது? பெரும்பாலும் தூக்கம், கவனக்குறைவு, அதிவேகம். என்ன பண்றது, பார்க்கும் போது சங்கடமா தான் இருக்கு. நானே கண்ணு எரிச்சலோட தான் ஓட்டிட்டு இருக்கேன். இருந்தாலும் முடியலன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் ஓரம் கட்டிடுவேன். இதுக்கு மேல முடியாதுடான்ட்டு ஒரு எண்ணம் தோணும். அந்த எண்ணம் தோணுச்சுன்னா ரைட்டு, எந்த வேலையாவது கிடையாது, எத்தனை போய் ஓரம் கட்டி நிப்பாட்ட வேண்டியதுதான்.
அது முடிஞ்சா சமாளிக்கும், அதுக்கு மேலன்னா முடியாதுன்னா முடியாதுதான், ஓரம் கட்டிடும். ஸ்டேரிங் பாருங்க, நான் ஒரு பக்கம் திருப்பினான்னு வச்சுக்கலாம், அது அதே டைரக்ஷன்ல தான் நிற்கும். திரும்ப ரிட்டர்ன் ஆகாது பாருங்க, அப்படியே போடுவது. ரைட்டோ லெஃப்டோ எந்த பக்கம் திருப்பினாலும் சரி, ஏன்னா அது அவ்வளோ டைட்டா இருக்கா, எந்த பக்கம் திருப்பிட்டு விட்டாலும் அது அப்படியே போயிட்டு தான் இருக்கும். பக்கம் இந்த பக்கம் இருக்கா, நம்ம பழைய வண்டி ஓட்டிருப்போம் பாருங்க, நார்மல் ஸ்டேரிங் வர எப்படி இப்படி இப்படி கொண்டு வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுதான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் வருது, அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ரிட்டர்ன் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். தண்ணி வாங்குவோம். குடிக்க தண்ணி வாங்கிட்டேன், பக்கெட்லேயும் தண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்க்கலாமா? ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பார்ப்போம். ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. இப்போ என்ன தான் பண்ண போகிறேன், பேனட்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கீழே வேலை இருக்குது. வாங்க. அடே பைத்தியக்காரா, எதுக்குடா கூரண்டாயில கழட்டி விட்ற, வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. என்னன்னா, இப்போ வண்டி வாங்கும் போது இதில் தண்ணி தான் இருந்தது, சரியா? கூலண்ட் ஆயிலெலாம் கிடையாது. இந்த கூலண்ட் ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வண்டி டெம்பரேச்சரே அதிகமாகுது. தண்ணியில் ஓடும் போது கூட 80 டிகிரி தொடும், அதுக்கு 80 டிகிரிக்குள்ளாரே தான் மெயின்டைன் ஆகும். இந்த கூலண்ட் ஆயில் ஊற்றுனதுலேருந்து 90 டிகிரிலேருந்து 100 டிகிரிக்குள்ளே தான் மெயின்டைன் ஆகுது. அதனால தான் கூலண்ட் ஆயில் வேஸ்ட்டாக போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டேன். தண்ணி ஊற்றி இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம். இதோட மெக்கானிக்கும் ஒரு ஐடியா சொன்னார். இப்போ வர நிறையா வண்டிங்க பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஊற்றினா டெம்பரேச்சர் தான் ஆகுது, நானே ஒரு 2-3 வண்டிக்கு கழட்டி விட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இதுக்கு முன்னாடி தண்ணியில் ஓடும்போது கூட இவ்வளோ ஹீட் ஆகுது, கூலண்ட் ஆயில் மாற்றினதுக்கு அப்புறம் தானே ஹீட் ஆகுது, அதனால தான் கூலண்ட் ஆயில் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணி கழட்டி விட்டேன். அதே தண்ணி வாங்கி வச்சுருக்கேன், மினரல் வாட்ரு ஊற்றி விட்டு ஓட்டுறோம், ஓட்டி பார்க்குறோம். அதுவும் மறுபடியும் 80-90 டிகிரிக்கு மேலே ஏறுதா பார்க்குறோம். 90 டிகிரிக்கு மேலே ஏறணுன்னா தண்ணியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அட்டை ஃபுல்லாக ஊற்று. நம்ம சங்ககிரியில் அந்த மெக்கானிக் சொன்னார் இல்லையா, இது சும்மா சாதா ரேடியேட்டருப்பா, இது நான் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னாரு. சரி, சாதா ரேடியேட்டர் தானே, நம்ம தண்ணியில் தானே இருந்தது, சரி கூலண்ட் ஆயில் மாற்றணும்னு கூலண்ட் ஆயில் மாற்றினது. இப்போ மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஓட்டி பார்ப்போம். தண்ணி செட் ஆகிடுச்சுன்னா தண்ணியே கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஐடியா பார்க்கலாம். ரைட்டு, இந்த அளவுக்கு மிக்சப் பண்ண ஒன்றாவது. ரொம்ப வைக்கூடாது, லைட்டாக தான் வைக்க, நல்லா உடச்சிக்கும். இப்போ மாற்றுறதுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரே தான், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 60 இது 70 இது 80 இதுக்குள்ளே தான் மெயின்டைன் ஆகும். இந்த கூலண்ட் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துலேயே அந்த 80க்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, 90 டிகிரி, அந்த 90 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடுது. அந்த 90லேருந்து அந்த 100 இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் மெயின்டைன் ஆகுது. எப்பயாவது அந்த ரெட்டு தொட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் தண்ணி இருக்கும்போது கூட 80க்குள்ளே தான் மெயின்டைன் ஆச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி ஓட்டி பார்க்கலாம். இதில் எதுவும் ஒரு தொல்லை, இதில் ஊற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம்.
குடிக்கிறதுக்கு கேன்லேயும் தண்ணி ஃபுல் பண்ணிட்டேன், பக்கெட்லேயும் வாங்கிட்டேன். ஏன்னா கேனில் எடுத்து ஊற்றி விட்டோம்னா அப்போ குடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால தான் பக்கெட்டையும் கழுவிட்டு பக்கெட்லேயும் வாங்கிட்டேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஜக்கில் ஊற்றினா நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகும். பரவாயில்ல, இதிலே பொறுமையாக ஊற்றும். இந்த பழுப்புலாம் யாரும் ரப்பர் டியூப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர் பப்புள்ஸ் ஆகி உள்ளே போகும் லைட்டாக. ரேடியேட்டருக்குள்ள மூடி போடல, ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்சம் சர்க்கிள் ஆகி அது திரும்ப தண்ணி கொஞ்சம் உள்ளே போகும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இருந்தாலும் அந்த கூலண்ட் லைட்டாக இருக்குல்ல, பழைய உள்ளே இருக்கிறது, அதோடு சேர்த்து லைட்டாக மிக்சப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் போயிட்டு நான் கம்பெனி போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை திறந்து கம்மியாக இருக்கா என்ன எதுன்னு ஒரு தடவை செக் பண்ணி கட்டித்தான். இந்த கேப்பை மூடலான்னு பார்த்தேன், வெல்டு அடிக்கலை. சரி இருக்கட்டும், சும்மா ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதைத்தான் மாற்றினது. எவ்வளோ இது? 693 ரூபா போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா வச்சிங்களேன். வாங்கின பில்லு சரியாக ஞாபகம் இல்லை. இதில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது மிக்சப் பண்ணதில் இருக்குது, தண்ணியும் கூலண்டும் மிக்சப் பண்ணதில் இருக்குது. தேவைன்னா ஊற்றிக்கலாம். கவர் இறக்குவோமா? க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். தள்ளி விடு. மேலே பலகை போட்டுடுறோமா, அதனாலே இதை கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எடுக்கேன், ஏதோ கீழே ஒரு இடம் செக் பண்ணிடலாம். கீழே இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீக்கேஜ் எதுவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே மக்களே, வாங்க இப்போ ஓட்டி பார்ப்போம் ஏன்னா மாற்றம் தெரியுதான்னு. இப்போ டெம்பரேச்சர் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாத் போகிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும், அதுக்குள்ளே பார்த்துக்கலாம். மறுபடியும் அதே 90-100 மெயின்டைன் ஆச்சுன்னா வேற ஒன்றும் பண்றது இல்லை. ரேடியேட்டர் சர்வீஸோ இல்லை அடுத்த பிரச்சனை கேட்கணும் என்னன்னு. வாட்டர் பம்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை, கரெக்டா வந்து ஒரு 80க்குள்ளதான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா பழைய மாதிரி. ஏன்னா அதுலலாம் எந்த வேலையும் பாக்ஸா கையை வைக்கல, ரேடியேட்டர் அந்த இதெல்லாம் எதுவும் கையை வைக்கல. 80க்குள்ள மெயின்டைன் ஆச்சுன்னா திரும்ப இருக்கிற தண்ணியை உளி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி வாங்கி ஏற்றி விட்டுருணும் ஃபுல்லா. ஏன்னா இப்போ பழைய கூலண்ட் இருக்கும், அதுல அதோட மிக்சர்ல லைட்டான கிரீன் கலர்ல இருக்கும். அது 80க்குள்ள மெயின்டைன் ஆச்சுன்னா இருக்கிற தண்ணியும் இறக்கி விட்டுட்டு திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா தண்ணி வாங்கி விட்டுற வேண்டியதான். பார்த்துக்கலாம். இருக்கணும். இந்த தண்ணியில கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அந்த அளவுக்கு ஏறாதுன்னு நினைக்கிறேன். மாற்றலாமே. வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் 80 இன்னும் தொடலை. பார்த்துங்க, 80 இன்னும் தொடலை. சரி இருந்தாலும் இப்போ தான் தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றிருக்கோம். அது தண்ணி கொஞ்சம் சூடாகணும்னா உடனே சூடாகிடும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஜின் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி 8 பிளாக் உள்ளெல்லாம் போய் வந்ததுன்னா
சடனாக சூடாயிடும். அப்படி சூடாகியும் 80 டிகிரி வந்து தொடலை. பார்ப்போம் போ இன்னும் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த 90 டிகிரிலாம் தொடறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னா நான் போயிட்டு இருக்கிற தண்ணியும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கோ நாளான்னைக்கோ அந்த தண்ணியை கழட்டி விட்டுட்டு மறுபடியும் நல்ல தண்ணி வாங்கி ஃபுல்லாக ஊற்றி விட்ருவோம். அப்படியே நல்ல தண்ணி இல்லை, அதில் மிக்ஸ்அப்பில் இருக்கிறதால கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தண்ணியாக இருக்கட்டும், அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏறலை, இதில் தான் மெயின்டைன் ஆகுது. பார்க்கலாம் அதுக்கு மேலே எப்போ ஏறும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து பகலில் மட்டும் கிடையாது, நைட் டைம்லேயும் 90 டிகிரி மெயின்டைன் ஆகுதுன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். இதில் ஒரு சின்ன சொல்யூஷன் ட்ரை பண்ணியிருக்கு, ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். எனக்கு தேவை 90 டிகிரி தொடக்கூடாது, அவ்வளோதான். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெயின்டைன் ஆச்சு. கூலண்ட் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இப்படி ஓடிச்சா அப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கு. 90 மெயின்டைன் ஆகலை அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். 759 ரூபாய். வேலை பார்த்து இது பண்ணிடுவா, ஒரு டீ குடிச்சுட்டு போலாமா? எனக்கு சவுண்டு வந்து இந்த ஒரு வீல்ல இருந்து மட்டும்தான் வருதா, ரெண்டுத்துல இருந்தும் வருதான்னு தெரியல. சவுண்டு நான் வண்டி ஓட்டும் போது கேட்கறதுனுமோ இதுல இருந்து வரா மாதிரி மட்டும்தான் கேட்குது. ஆனா அதுவும் தான் வருது. கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் குத்தாயிட்டுன்னா 2 தடவை சவுண்டு மாறி மாறி வரும். அப்போ அதுல இருந்து சவுண்டு வருது. டயரு சூடாகுது. என்ன வெயில் அடிக்குது காலையில. சரி, கடையில் போயிட்டு ஒரு டீ போட்டு கிளம்பலாம். டீ வாங்கி வச்சு குடிச்சிட்டு கிளம்பலாமா? ஹைதராபாத் அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர், ஒரு 220 கிலோமீட்டர். வெயில் வேற செம்மையா கொஞ்சம் டயர் வேற ஹீட்டா இருக்கும். போயிட்டு சின்னதா ஒரு பிரேக் மாட்டலாமா பாக்குறேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு கம்பெனிக்காரங்க வேற போன் பண்ணிக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பெரியகுள்ளா தாண்டி போயிட்டு இருக்கேன். இங்க கார் நிக்குதா இல்லையா இருக்கிற மாதிரி தெரியல. கார் இல்ல. பா இல்ல நானே இல்லப்பா. அந்த பக்கமும் இல்ல. ஷிஃப்ட் போட்டு நிப்பாங்கல்ல, ஏன் ஆளை காணா? சாப்பிட ஏன்னா போயிட்டாங்களா? இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். பத்து கிலோமீட்டர் முன்னாடி கிலோமீட்டர் கம்மியா பார்த்தா மாதிரி இருந்து இப்ப இங்க அதிகமாகுது. 180 சில்லறையா நம்ம பார்த்தான்னு நினைக்கிறேன். இங்க 190 சில்லறை கணக்கு தெரியலையே. இந்த கிலோமீட்டர் போடு நிறைய இடத்துல இப்படிதான் இருக்கும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் காட்டும். அப்படியே ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் அங்கே போய் பார்த்தா 6 கிலோமீட்டர் போர்டு வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கும். பழைய போர்டு புது போர்டு வித்தியாசம் அப்படி மாற்றி வச்சிருவாங்க போல.
கப்பம் கட்டியாச்சு. இவ்வளோ காசு வாங்குறீங்களா? இதுல கொஞ்சம் மண்ணதான் கொட்டினா உங்களுக்கு. இதுல ஏறி இறங்கிறதுக்குள்ள ஆனா வீக்கா இருக்கிற கட்டெல்லாம் பிடிங்கும் போது இவ்வளவு ஒரு காரணம் தான். இதுல வண்டி வந்தா வேகமா போக முடியாது. எப்படியா இருந்தாலும் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. தூரல் போடுது, மழை பெய்யுது. தூரல் போடுதா மழை பெய்யுதா? இதுதான் எதிர்பார்த்தேன். கொஞ்ச நேரம் பெய் டயரோட ஹீட்டு குறையும். உடனே விட்டுறாத, கொஞ்ச நேரம் பெய்யிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு. ஐயா அவ்வளோதானா? என்ன மக்களே, இதுக்காக தானே ஒன்றையும் காணாம். முன்னாடி ரோடே காஞ்சி போய் தான் கிடக்குது. இது ஒரு 4-5 ஒரு 10 கிலோமீட்டர் இப்போ மழை பெஞ்சதுனா கூட பரவாயில்ல. 1 கிலோமீட்டர் கூட வரலையே, சும்மா லைட்டாக தூரிட்டு விட்டுருச்சு. இது இன்னும் 2 இல்லை, அனலை கலப்போம். அவ்வளோதான், இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த இன்னொரு பிட்டு. இந்த இடத்துல மழை பெய்யல, பேஞ்சு நின்றுட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை ரோட்ல தண்ணி. உடனே டக்குன்னு அந்த முளப்பிளவர் மாதிரி வேர்த்து இதுவாயிடும்ல, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. மழை கொஞ்ச நேரமாவது பேஞ்சிட்டு இருக்கோம், இல்லை சும்மா இருக்கோம். சும்மா 4 தூர்ல போட்டு விட்டுச்சு, முழுக்கத்தை கிடைச்சி விட்டுருச்சு. ஏற்கனவே அடுப்பு உட்காந்துக்கிற பெருசா இருக்குது. தண்ணி ஊற்றியும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 90 தொடுது. அதாவது 90 தாண்டல, 90 தொடுது. கொஞ்ச நேரத்துல 80 வந்துருச்சு. ஆனா கூலண்ட் இருக்கும்போது அந்த மாதிரி இல்லை. 90ல இருந்து 100க்குள்ளதான் மெயின்டைனே ஆகிட்டு இருக்குது. 80 அவ்வளவு சீக்கிரம் வராது. இது 90 தொடுது, அந்த 90ல இருந்து 80க்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல வந்துருச்சு. அதுவே மெயின்டைன்லாம் ஆகல. அப்போ தண்ணி தான் இந்த ரேடியேட்டருக்கு கரெக்டா இருக்குது. கூலண்ட் ஆகிலும் இந்த ரேடியேட்டருக்கு செட் ஆகல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 80 வந்துடும் பாருங்களேன். ஏன்னா இப்போ ஒரு மேம்பாலம் ஏறினேன், ஏறி இப்போ கொஞ்சம் நார்மலாக இறங்கி போயிட்டுருக்கேன். 80 கிட்ட வரப்போகுது. 80 வந்துருச்சு. ஓகே, அப்போ தண்ணி தான் மெயின்டைன் பண்ணணும். எல்லாம் அடுத்தடுத்து பயிரிடுறதுக்கு எல்லாம் ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கொண்டு வந்து இந்த மரத்து நேரில் கொஞ்ச நேரம் நிப்பாட்டியிருக்கேன். இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கும். ஏன்னா டயரு ஹீட்டு அந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப ஹீட்டு தான். கொஞ்ச நேரமாவது காற்று ஆறட்டும். வெளி டயரோட உள் டயர் தான் பயங்கரமாக இருக்கு. இங்கே ஒரு அரை மணி நேரமாவது ஒரு பிரேக் விடுவோம், அப்புறமா கிளம்பலாம். ரைட், புறப்படலாம். டயர் ஹீட்டுக்கோசரம் தான் பார்த்து போறதா இருக்கு. ஓரளவு கொஞ்சம் வெயில் இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் நிப்பாட்டினேன், அப்படியே புறப்படலாம். ஆஞ்சநேயர் சிலை கொஞ்ச நாள் முன்னாடி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டாங்க போல. நடுவில் இருக்க செடி வெட்டிட்டு இருக்காங்க அப்போ. வேற ஒன்று பேஞ்சினே இருக்க மாட்டேங்குது. சும்மா 4 தூர்ல போட்டு ஒரு மாதிரி முழுக்கத்தை கிளப்பி விட்டு போயிடுது. மழையா பேஞ்சதுனா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுவிட்டு அங்கங்க 4 தூர்ல போடுது பாருங்க, வேக்காடை கிளப்பி விடுச்சு. இதெல்லாம் டிராகன் ஃப்ரூட் வித்துட்டு இருக்காங்க.
பெரும் மேகமூட்டம் மாரி வந்தது. பரவாயில்ல, மழை இன்னைக்கு கட்டாச போகுதுன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு. வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. கார் வச்சுக்கிறவங்களுக்கு அந்த சந்துக்குள்ளதான் போய்தான் எப்படியாவது போயிடணும் பொழுது. யாருக்கும் அந்த பொறுமையே கிடையாது. ஏன்னா சந்துல ஓட்ட தெரியாத ஓட்டி ஏன்னா இடிச்சிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துலாம் வர்றது இல்லை. பாருங்க, அடுத்து இன்னொரு வண்டி போறதுக்கு ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரம் தான், என்ன ஒரு 100 மீட்டர் வருமா அந்த மேம்பாலத்தோட தூரம். அந்த கேப்பு அந்த வண்டி போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பின்னாடி வந்தாதான் என்னவோ. ஏற்கனவே திருப்பத்துக்கு கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். இதுல வேற இந்த ரோடு கீர் வேற வாங்கும். வேலையும் கீழே இழுத்துக்கிட்டே இருக்கிறான். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஏற்றினாலே ஃபுல்லா மேட்தான். அந்த கம்பெனி போய் 16 போய் இறங்குறாங்க. 25, 30, 40 அவ்வளோதான். 20 மேடு தான், லைட்டாக ஒரு மேடு தான் இது. அப்படியே மெதுவாக ஏறும். ரிங் ரோடு வந்தாச்சு. இந்த ரோட்ல ஏறி இறங்குறது எப்படின்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல 2 பக்கமும் திரும்ப போவோம் வரும். ஒரு தடவை வந்து போனோன்னா கொஞ்சம் தெரிஞ்சிடும். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். மேலே ஏற போற இடத்துல வந்து சுத்தமா அப்படியே அடங்கிடுது. உடனே மேலே ஏறுற மாதிரி ஏறுதா, அடங்கி போயிடுது உடனே. உள்ள வந்தாச்சு. லோடு போய் இறக்குறாங்களா இல்லை என்ன எதுன்னு தெரியல. சென்டரில் கேப் விடுவாங்க, சென்டரில் கேப்பே இல்லை. இப்போ எல்லாம் வந்து 2 அடி ஃப்ரண்ட்டே வந்து போயிடுச்சா. 2 அடி ஃப்ரண்ட்டே போயிடுச்சு. இப்போ சென்டரில் கேப் இல்லைன்றதால ஃபுல்லாக ஃப்ரண்ட் வெயிட்லேயே ஏறி இருக்கும் லோடு. மொத்தமும் ஃப்ரண்ட் வெயிட் தான் மக்களே. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேலட் வந்து இந்த முனையில் இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டம்மி மாரி வச்சு அடித்தாங்க. இப்போ இங்கேருந்தே ஒரு 2.5 அடி கிட்ட முன்னாடி போயிடுச்சா. அது இல்லாத பின்னாடி 3 தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள 4 பேலட் லைன் போகுது. இந்த மாதிரி அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி வண்டி போகும்.
முடிஞ்சது. சரி வாங்க இங்கேருந்து வெளியே கிளம்பலாம். ரைட் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுது. என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.